இன்றைய மன்னா அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனத்தின் பிற்பகுதியை தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய வசனத்தின் தொடர்ச்சி முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் சென்றது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. எதற்காக ஜெபித்தார்கள்? அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவம், நெருக்கம் வந்தது. அவர்கள் மிரட்டப்பட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை குறித்து பேசக்கூடாது, இயேசுவை குறித்து எதுவும் பேசக்கூடாது என்று மிரட்டப்பட்டார்கள். அந்த சமயத்தில் தான் எல்லாரும் கூடி ஜெபித்தாங்களாம். ஜெபித்த போது இடம் அசைந்தது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த கடைசி பகுதியில் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். எதை செய்யக்கூடாது என்று தடை வந்ததோ அதை செய்வதற்கு பலனை ஜபத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியினர் வந்தபோது அவர்களுக்குள்ளாக பலன் வந்தது. ஜபம் நமக்கு எது பலனை கொண்டு வருமோ, எது தேவையோ அதை கொண்டு வரும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவை தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வேண்டும். இதை ஜபத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஜபம் அதை கொண்டு வரும். உங்களுக்கு வேண்டிய பரிசுத்த ஆவியினர் வல்லமையை தருவார், உங்களுக்கு வேண்டிய தைரியத்தை தருவார், உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தருவார், உங்களுக்கு வேண்டிய பலனை தருவார். ஜபம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சீஷர்களுடைய ஜபத்தை கேட்டு இடத்தை அசைத்து பரிசுத்த ஆவியை கொடுத்து தேவ வசனத்தை பிரசங்கிக்க தைரியம் கொடுத்தீங்க. அதே போல எங்களுக்கு வேண்டிய வல்லமையை தாரும், எங்களுக்கு வேண்டிய தைரியத்தை தாரும், எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.